பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த லென்த் சீசன்ல நிறைய பேர் அவங்களோட ஜெப நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, தனக்கு பிடிச்ச நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரோட கூட நெருங்கணும் எடுக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொரு முயற்சிக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அண்ட் யூஆர் ஆல் அப்ரிஷியேட்டட். கண்டிப்பா அதுக்கு நான் உங்களை வாழ்த்துறேன். பட் ஸ்டில் நமக்கு பிடித்த காரியங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்துறது தானே உண்மையான ஒரு ஃபாஸ்டிங்காவோ இல்லை ஒரு ப்ரேயராவோ இல்லை ஒரு லென்த் சீசனாக இருக்க முடியும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளையே பட்டியலிட்டு ஆண்டவரை ப்ரெஷர் பண்றதை விட, ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், அவர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்றத கேட்டு அதன்படி நடப்போம்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவரும் சரி நாமும் சரி அதுலதான் மிகவும் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன். அந்தபடி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். யாக்கோப்பு 1 வசனம். யாக்கோப்பு 1 வசனம் இப்படியா இருக்கு: உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிருக்கும். வாவ், வாட் a beautiful verse-ல நோ கன்ஃபியூஷன், டைரக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறேன், எனக்குள்ள தேவ பக்தி ரொம்ப இருக்கு, எனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு அதிகமா இருக்கு, என்ன மாதிரி பயங்கர ஃபெய்த்ஃபுல்லா ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா கூட சரி, அவர்கள் தன்னுடைய நாவை அடக்க முடியல. நாவு அப்படின்னு சொன்னா டங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படின்னா, அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ், அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தியும் விசுவாசமும் இது எவ்வளோ பெருசா இருந்தா சரி அது வீணா இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வரல. ஏன்னா நாக்குன்னு பார்த்தா இருக்கிறதே நம்ம உருவத்துல ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன உருவம் தான். நாக்குக்கு 2 ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கன். ஏன் அப்படின்னு சொன்னா, மனுஷர்களுடைய உணர்வுகளை பதிக்கிற ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னா அது நாக்கு தான். ஏன்னா நாக்குல தான் நமக்கு டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எடுக்கிற எந்த ஒரு பச்சை தண்ணியை குடிச்சா கூட அந்த தண்ணியோட டேஸ்ட் என்ன, ஃப்ளேவர் என்ன அப்படின்றத ரொம்ப துல்லியமா கணக்கிடுற, அதை மெமரைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய இருதயத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை, உற்சாகத்தை, களிப்பை உண்டாக்குகிற ஒரு வல்லமை இந்த நாக்குக்கு இருக்கு. அப்போ நமக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு உணவுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தீர்மானிக்கிறதுக்கு காரணம் இந்த நாக்கு மட்டும்தான். அப்போ இந்த நாக்குக்கு உள்ள போகும்போது நம்முடைய உணர்வுகளை பதிய வைக்கிற ஒரு வேலை இருக்கிற மாதிரி, இந்த நாக்கு தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துகிற தன்மையும் அந்த ஃபங்க்ஷனும் இதே நாக்குக்கு தான் உண்டு. அப்போ உருவத்துலன்னு பார்த்தா ரொம்ப சின்னதுதான், ரொம்ப மென்மையானது தான். பட் மிகப்பெரிய 2 ஃபங்க்ஷன். மனுஷனுக்கு உள்ள எப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட், எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளேவர் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவனுடைய சிந்தனையை, அவனுடைய உணர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் அந்த நாக்குக்கு தான் இருக்கு. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தையும் இந்த நாக்கு தான் செய்யுது. ஆனா இந்த லென்த் சீசன்ல சர்ப்ரைசிங்கா நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே நம்ம உடம்புல இருக்கிற என்ன சொல்ற இந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள், இந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு ஒரு எண்ணத்துல நம்ம இந்த நாக்குக்கு உள்ள போகிற இந்த ஃப்ளேவரை மட்டும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, நான் சாப்பிட்றதில்ல, இல்லை ஒரு வேளை சாப்பிடாம இருக்க, ஒரு நாள் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் தனக்கு பிடிச்ச நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த லென்த் சீசன் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நாக்குடைய இந்த டேஸ்ட் உள்ள போற விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா, கண்ட்ரோல் பண்றது மூலமா தேவனை பிரியப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெரி குட். பட் ஆனா அதை மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா நாக்குல இருந்து வெளியே வருகிற வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம இப்ப எடுக்கிற இந்த ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், இந்த ப்ரேயரா இருக்கட்டும், இந்த சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு மீனிங்கே இருக்கும்.
ஏன்னா இயேசு கிறிஸ்து கிளீனா சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனுக்கு உள்ள போகிற ஆகாரங்கள் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அவன் இருதயத்தின் நிறைவினால அவனுக்குள்ள இருக்கிற வெளியே வருகிற விஷயம் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர கண்டிப்பா உள்ள போற விஷயங்கள் கிடையாது. ஆனா நம்ம உள்ள போற விஷயத்துக்கு இந்த லென்த் சீசன்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நமக்குள்ள இருந்து வெளியே வருகிற வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்படியே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புறேன். அதில் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இந்த நாவல்களை குறித்து, இந்த லாங்குவேஜை குறித்து, நம்ம வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை வாசிக்கிற யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 10. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. பிரைஸ் காட். நாக்கு ஒரு நெருப்பு மாறின்றார். ஒரு சின்ன தீப்பொறி, ஒரே ஒரு சின்ன மேட்ச் ஸ்டிக்கை வச்சு ஒரு பெரிய காடு, கோடான கோடி திரளான மேட்ச் ஸ்டிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த கட்டைகளை எல்லாத்தையும் ஒரு காட்டி அழிக்கக்கூடிய வல்லமை ஒரு சின்ன குச்சியிலிருந்து வர தீப்பொறிக்கு உண்டு. அவ்விதமாய் நம்ம நாக்கு உருவத்துல அவங்கள சிறியதா இருந்தாலும் நம்ம முழு சரீரத்தை, ஏன் நம்முடைய முழு வாழ்க்கைய வரலாற்றையே அவமாக்குறதுக்கு இந்த சின்ன நாக்குடைய தடுமாற்றம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிரத்யேகமா நம்மை உண்டாக்கின தேவனையும் இதே வாயினால தான் துதிக்கிறோம். ஆனா தேவ சாயல உண்டாக்கப்பட்ட இன்னொரு மனுஷனையும் இதே வாயில தானே சபிக்கிறோம். இப்படி இருக்கல் ஆகாது, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம சபைக்கு போறோம், ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம், அல்லேலூயா ஓசனா என்று சொல்லி, தேவாதி தேவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜன் என்று சொல்லி, இயேசு நாமத்தினால என்று சொல்லி, ஆவியான என்று சொல்லி, பல விதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு, பிரியப்படுத்தணும்னு ஆராதிக்கிறோம். பட் அதே வாயினால, அதே நாவல நம்ம சபையை விட்டு வெளியே வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, அதே தேவ சாயலாய் படைக்கப்பட்ட, நம்மை போலவே தேவ சாயலாய் படைக்கப்பட்ட இன்னொரு மனுஷனை நம்ம கண்ட்ரோல் எழுந்து கோபத்துல, இருதயத்தில் இருக்கிற அந்த வஞ்சனையினால நம்ம பொல்லாத, அசிங்கமான, அவதூறான, அவமானமான கெட்ட கெட்ட வார்த்தைகளால் நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிறது எப்படிப்பட்ட ஆவி, நமக்குள்ள இருக்கிறது எப்படிப்பட்ட அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு பக்தி என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா வசன கிளீனா சொல்றது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து வர்றது நல்லது இல்லை. ஸோ அதனால ஒரு மனுஷன் எவ்வளோ பக்தியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆஸ்தி உடையவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய நாவை அடக்க கற்றுக்கொள்ளலை, தன்னுடைய நாவை அடக்க முடியல அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற பக்தி பொய்யாயிடும், அது வீணானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த லென்த் சீசன்ல எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு நம்ம செய்கிறோம். பட் அதோட ரொம்ப முக்கியமா நம்முடைய வார்த்தைகளை, ஏன்னா வசனம் சொல்லுது, மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இல்லை, மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு இடைஞ்சலான வார்த்தைகள்ல, கூடுமானால் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அப்படி இல்லையா பேசாமே விட்டுருங்க அப்படின்றாங்க. வெரி ட்ரூ. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம காசிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்றோம், பேசுறோம்.
அது உண்மையா பொய்யானே தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டு 10 காதுகள் வாய்கள் மாறி வரும்போது நமக்கு விஷயமே தெரியாம அவதூறான பல விஷயங்களை பல பேரை பத்தி அவங்க இல்லாத போது நம்ம பேசி ஒருத்தருடைய அடையாளத்தை எவ்வளவாய் நம்ம அவமதிக்கிறோம் அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல காலகட்டத்துல இருக்கிறோம். அதனால நம்முடைய தேவ பக்தி, நம்முடைய விசுவாசம் உண்மையானால் நம்முடைய நாவை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய லாங்குவேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளணும். இதுதான் உண்மையான பக்தி. இதுல தான் தேவன் பிரியப்படுவார். அதனால வாய்க்குள்ள போற விஷயங்களை நம்ம தடுக்கிறது இல்லை. இட்ஸ் குட், அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லது. பட் அதை விட ரொம்ப முக்கியமானது வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தைகளை, லாங்குவேஜை நம்ம ரொம்ப கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது அவசியம். இப்படிப்பட்ட பலிகள் மேல், இப்படிப்பட்ட கான்சியஸ்ல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். So control your tongue, be faithful and be blessed. Thank you and God bless you.